வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். விஜய் அவர்கள் விசில் சின்னத்தை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தாவேகா கட்சிக்கு இனிமேல் விசில் சின்னம். ஸோ விசில் சின்னம் மக்களிடம் எப்படி போய் ரீச் ஆயிருக்கு? நேற்றைக்கு அறிவிச்சாங்க. இன்றைக்கு அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர்கிட்டையும் இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால அறிவிக்கப்பட்ட 2 மணி நேரத்தில் 2 மணி நேரத்திலேயே தமிழகத்தினுடைய கடைகோடி வரைக்கும் போய் அந்த சின்னம் சேர்ந்துருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு. அதாவது இன்றைக்கி ஊடகங்களுக்கு அப்படி ஒரு இது இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா என்ன சின்னம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத காத்துக்கிட்டு இருந்த இதில் பொதுமக்கள் தான் அதிகம், வெகுஜன மக்களினுடைய ஆர்வங்கள் அதிகம். அப்போ இந்த சின்னம் கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான் எல்லாரிடமும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருச்சு. இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது தேர்தல் நெருக்கத்தில் கொடுக்கக்கூடிய இதுவும் நிறைய பேருக்கு உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது. இந்த சின்னம் இன்னும் பரவலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்னை போன்ற ஆதரவாளர்களுக்கும் நிச்சயமாக உண்டு. தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பொதுக்கூட்டங்கள்லையும் மேடைகள்லையும் முழங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், தொண்டர்கள், இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நமக்காக ஒரு சின்னம் கிடச்சிருக்கு அப்படின்றது போல் விசில் சத்தம் அத்தனை பேரையும் தட்டி எழுப்பியிருக்கு. ஓகே சார். விசில் சத்தம் தட்டி எழுப்பியிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போது கம்ப்ளைண்ட்டும் வர ஆரம்பிச்சிருக்குன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் கூட வீடியோவே வெளியிட்டிருக்கிறாங்க. போகிற இடத்துலலாம் தாவேகா கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் விசில் அடித்து ரொம்ப விசில் சவுண்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது எல்லாருமே பகிர்ந்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது சாலை நெடுக பேனர்களை வச்சு கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களை ஆக்சிடெண்ட் ஆக்கி யாரையும் படுகொலை செய்யலை. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணி தருவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அதை ரெடி பண்ணாமல் அப்பாவும் மகனும் சாலையில் முழுக்க ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் பண்ணலை. சட்டங்களை மதித்து அதுக்குள்ளே தான் இருக்குது. ஒருத்தருடைய சுதந்திரம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா யாரோ ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இப்ப இந்த தமிழ்நாடு முழுக்க வந்ததுல அந்த ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பெண்ன்றது நான் ஒரு உதாரணமா சொல்றேன் சார். சில பேர் விசில் அதிகமா அடிக்கிறாங்க, வேணும்னே விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் கருத்துக்கள் வருது. கற்பனை காவியத்துக்கு எல்லாம் அந்த சகோதரி ராத்திரியில எல்லாம் வெளியில வரதில்லைன்னு நினைக்கிறேன். படுகொலைகள் எவ்வளவு நடக்குதுன்றது தெரியல, சாதிய ஆணவங்கள் எப்படி இருக்குன்றது தெரியல. இப்போ அன்னைக்கு திருவள்ளூர்ல திருத்தணி போகக்கூடிய சாலையில் ஒரு வடமாநில இளைஞரை 4 பேர் போதையில், கஞ்சா போதையில் வெட்டி கொண்டதை நீங்கள் பார்த்தீங்கல்ல. இப்போ அதே மாதிரி திருவள்ளூரில் ஒன்று நடந்திருக்குது, திரும்பவும் ஒன்று நடந்திருக்குது. அதுக்கு என்ன சொல்ல வராங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சார். அந்த விஷயங்களும் நாங்க மறுக்கல. இப்போ உங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்ததுனால அந்த விசில் சின்னம் வைத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு ஒருத்தவங்க பகிர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பதில்? இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றாங்கன்றதுக்கான கருத்துக்கு என்ன பதில்? அந்த டிஸ்டர்ப் பெருசு இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற பதில். ஆமாங்க, ஒருத்தர் விசில் அடிக்கிறதும் ஒரு படுகொலை செய்யப்படுவதும் ஒப்பிடுறீங்களா ஸ்வேதா? நீங்க அப்போ நீங்க தான் சார் அதை ஒப்பிடுறீங்க. அதை தான் சொல்றேன். இப்படிப்பட்ட நாசகார காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தொழிலாளர்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணி இருக்காங்க, வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்வாதாரமும் ஜீவாதாரமும் இங்க பிரச்சனையா இருக்குது. ஒருத்தர் விசில் அடிச்சு தன்னுடைய கட்சிக்கு ஒரு சின்னம் கொடுத்துட்டான்றத கொண்டாடுறத நீங்க கம்பாரிசன் பண்ணி அதுக்காக ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள அந்த சகோதரிக்கு தான் சொல்றேன். நான் சொல்லக்கூடிய பதில் ஸ்வேதாக்கு இல்ல, அந்த சகோதரிக்கு தான் சொல்றேன். அவங்களும் என்னுடைய சகோதரி தான், நம்ம இருக்கல. புரியுதுங்களா? இங்க எல்லாருமே தொப்புள் குடி உறவுகள் தான். அதில் நாங்க தெளிவாக இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு சின்னம் கிடைச்சிருச்சு. அவங்க சொல்லணும்னா இந்த கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்குள்ள, ஏன்னா சின்னம் கிடைச்சி 24 மணி நேரம் கூட ஆகல. இந்த 20 மணி நேரத்துல ஒரு சகோதரி வீடியோ போடுறாங்கன்னா ஒரு சின்னம் கிடைச்சிருக்கிறத ஒருத்தர் கொண்டாடி இருப்பாரு. எவ்வளவோ இடத்துல இனிப்புகள் கொடுத்து பெண்களே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க பார்க்கலையா? உங்களுக்கு எத்தனை 100 1000 வீடியோக்கள் என்னால காட்ட முடியும். சென்னை நகருக்குள்ளேயே சொல்றேன். அப்படி ஒரே ஒருத்தரை பாதிச்சிருக்குன்னா அவங்க யாருன்னு போய் பார்க்கக்கூடிய பின்புலனை தேட வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஏற்படும். புரியுதுங்களா? யாரையும் தொந்தரவு பண்ணணுன்ற எந்த எண்ணமும் இல்லை, நோக்கமும் இல்லை.
அவங்க வந்ததை கொண்டாடி இருப்பான். அதில் யாராவது அவங்களுக்கு வந்து ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கலாம், அது தெரிந்தோ தெரியாமல் கூட நடந்திருக்கலாம். எந்த சகோதர சகோதரிக்கும் இடையூறானது அல்ல தமிழக வெற்றி கழகம். இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக வந்து நிற்கக்கூடியது தான். இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் இளைஞர்களையும் இளைஞர்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இன்னைக்கு அரசியல் மயப்படுத்தி வச்சிருக்கிறாரு தலைவர் தளபதி. இவங்க மறந்துட்டாங்க 74 ஆண்டுகள் அவர்களுக்கு அரசியல் கற்று தருவதற்கு. இன்னைக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஓகே, அதை கொண்டு போய் மக்களிடத்துல சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரி அவர்கள் பாஜக கட்சியை சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் வந்து விசில் அப்படின்ற அந்த சின்னத்தை வந்து நான் தான் விஜய் அவர்களுக்கு ஐடியா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்த ஒரு நேர்காணலில் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்களாம் முன்கூட்டியே. ஸோ அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும், அவருக்கு வந்து ஒரு சிம்பல் கிடைச்சிருக்கு, அடுத்தது அவர் எந்த வழியை நோக்கி போவாருன்றது அதுவும் வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க? மாற்று கருத்தே இல்லை. அதாவது அவங்க வந்து அவங்க கொடுத்தது தான் இங்கே வந்திருக்குன்னு சொன்னால் அது அவர்களுடைய கற்பனை. புரியுதுங்களா? அதில் வந்து எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் வெற்றி கோப்பையை தேர்வு செஞ்சுது, குடையை தேர்வு செஞ்சுது, ஆட்டோவை தேர்வு செஞ்சுது. அந்த மாதிரி தான் விசிலையும் 10 சின்னங்களினுடைய அடிப்படையில் கேட்கப்பட்டதுக்கு கொடுத்துருக்குது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருடைய இதை சொன்னாங்க. நான் கூட வந்து உங்களுடைய சேனலுக்கே வந்து மலேசியாவில் ஒரு குட்டி கதை சொன்னார், அது குடையாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனா இதெல்லாம் ஒரு யூகங்கள் தான். யூகங்களுக்கும் காணல் நீருக்கும் பதில் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? அது நிச்சயமாக முடியாது. சகோதரி கஸ்தூரி அவர்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்னம் வந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றது எல்லாருக்குமே பிறக்கும், அவர்களுக்கு மட்டும் இல்லை. அது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய சொல் தான். விவசாயிகளுக்காக இருக்கலாம், ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாக இருக்கலாம், ஒரு நல்ல காரியம் வைக்கக்கூடியதாக இருக்கலாம், எவ்வளோ பேர் கடன் கேட்டிருப்பாங்க, கடன் கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்கலாம், புதுசாக வீடு கட்டணும்னு இருப்பாங்க, எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். புரியுதுங்களா? அது சேர வேண்டிய இடத்துல சேருவாங்கன்னு சொன்னதை நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக அவர் சேர வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாரு. பாசிசவாதிகளுக்கு அடிமை இல்லாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு. ஊழல் ஆட்சி செய்யக்கூடியவர்களை எதிர்க்கிறாரு. பாஜகவையும் அதிமுகவையும் மறைமுக கூட்டாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையாக சாடுறாருன்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. மக்களோட கூட்டணியாக இருக்கிறாரு. தனியாக நின்னாலும் மக்களுடைய துணையோடு நிற்பார். தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொல்கிறேன். இப்போ மக்களுடைய துணை அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க, தனியாக நின்னாலும் மக்களோட துணையோடு நிற்பாருன்னு. ஆனால் தனித்து விடப்பட்டுட்டாரு, அரசியலில் அனாதையாக்கப்பட்டுட்டாரு விஜய், இப்படியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். அதுக்கு அவங்க சொல்கிறது வந்து கூட்டணியை வச்சு தான் வந்து குறிப்பிடுறாங்க. கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு தரோம், அதிகாரத்திலும் பங்கு தரோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியுமே விஜய் அவர்கள்கிட்ட யாருமே போகிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்ற அந்த கருத்துக்கு இப்போவும் சொல்கிறோம். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். புரியுதுங்களா? நான் அதையெல்லாம் தாண்டி நான் இப்படி தான் இருக்க போகிறேன்றவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவர் அரசியல் அனாதையா? 2026 தேர்தல் காலத்துக்கு பிறகு யார் அரசியல் அனாதைகள்ன்றதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். கூட்டணி சேர்ந்ததுனால தான் ஜெயிக்கணும்னா திமுக இதுக்கு முன்னாடியே ஜெயிச்சிருக்கணும். போன சட்டமன்ற தேர்தலில் தோற்றுருக்கக்கூடாது. புரியுதுங்களா? மக்கள் நலன் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கணும். வரலாறுகள் இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஜெயிச்சாருல்ல, அதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி இருந்ததில்ல, ஏன் அது நல்லாட்சி தானே கொடுத்ததுன்னு இன்றைக்கி சொல்லுவாங்க. ஏன் தோத்துச்சு? அவங்க 100 கோடி ரூபாய் அபராதம் கட்டிட்டு வந்ததுக்கு பிறகும் அந்த அம்மா தானே ஜெயிச்சாங்க. ஏன் ஜெயிக்கலை இவங்க? அப்போ இதே கூட்டணி அன்னைக்கு இருந்துச்சுல்ல, ஏன் ஜெயிக்கலை? இன்னைக்கு யாரெல்லாம் வரீங்களோ வாங்கன்னு உங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவர் தெளிவாக நிற்கிறாரு, சிம்ம சொப்பனமா நின்றுட்டு இருக்கிறாரு. அதான் சார், ஒரு பக்கம் அதிமுகவும் அவங்க கூட்டணியை பலப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அதே நிலை உங்களுக்கு தேவை, அதனால நிக்கிறீங்க. அவருக்கு தேவையில்லை. கூட்டணி மக்கள் இன்னைக்கு எந்த பக்கம் நிக்கிறாரு அதுதான் இன்னைக்கு பார்க்க இருந்து உங்களால வந்து வெற்றி பெற முடியும்னு நம்புறீங்க. நிச்சயமா யாரும் வருவாங்கன்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதல்ல தமிழக வெற்றி கழகம். மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பா தான் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அவர் தமிழக வெற்றி கழகம் அறிவித்த உடனே எத்தனை சிறப்புகளை வந்து தன்னுடைய ஆட்சியில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேசியிருக்கிறார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றிலேயே யாரும் சொல்லாத ஒரு சொன்னது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான். இப்போ டிடிவி அவர்கள் வந்து தாவேகாவுக்கு வரப்போறாருன்ற செய்தி எல்லாம் இப்போ அவர் எடப்பாடி அவர்கள் கூட என்டிஏ அலையன்ஸ்ல கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி டிவிகே கூட வரப்போறான்ற செய்தி வந்து நிறைய வந்தது. அவர் வந்து 15 சீட் டிமாண்ட் பண்ணாங்க, 20 டிமாண்ட் பண்ணாங்க, விஜய் அவர்கள் 15 கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள் பார்க்க முடிஞ்சுது. ஆனா இப்போ அவர் என்டிஏக்கு போயிட்டாரு. ஸோ அவருடைய இந்த ஒரு முடிவை பற்றி உங்க கருத்து என்ன? டிடிவி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பூதாகரத்தை ஏற்படுத்திடுவார், மாற்றத்தை ஏற்படுத்திடுவாருன்ற ஒரு நபர் அல்ல. அவரும் ஒரு கட்சி,
அம்மா ஆனா அவருக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். அவரும் ஒரு கட்சி, புரியுதுங்களா? அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர்த்து 2 வாரங்களுக்கு முன்னாடி உங்கள் மீது எடப்பாடியாருக்கு என்ன ஒரு நிலைப்பாடு, எடப்பாடியாருக்கு உங்கள் மீது என்ன நிலைப்பாடு? ம். அப்போ இது என்ன ஓட்டு பொறுக்குவதற்காக, ஓட்டு அரசியலை செய்வதற்காக போய் கீழ்த்தனமாக எந்த அளவுக்கும் இறங்குவார்கள் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக தான் இதை பார்க்க முடியும். அவங்க விட்டு கொடுத்து போறது ஒன்றும் தப்பு இல்லையே யார் விட்டு அப்படின்றத கொடுத்து சொல்றாங்க. போகணும்? அப்போ எல்லாத்தையுமே சேர்த்துருக்கணும்ல. ஓபிஎஸ் ஏன் சேர்க்கல? சசிகலா அம்மா ஏன் சேர்க்கல? இல்ல, அவங்களாம் விட்டு கொடுத்தது போறது தப்பு இல்ல. அவங்களாம் NPA அதிமுகவா இல்லையா? அப்படின்னு டிடிவி அவர்கள் சொல்றாங்க. எடப்பாடி அவர்கள் தான் ஆமா, சேர்த்துக்கணும். போய் சொல்லுங்க, ஏன் போனீங்க? நீங்க எல்லாம் ஒரு கூட்டணியா நில்லுங்க. ம். அந்த அம்மா அதை விரும்பலையே. ம். அப்ப அந்த அம்மா வரும்போது நீங்க டிடிவி என்ன நீங்க நிலைப்பாடு எடுத்தீங்க? இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு சீட்டு கிடைச்சா போதுன்னு தானே ஓடுறீங்க. தாவேகாக்கு அவர் வராதது தாவேகாக்கு பெரிய லாஸ் இல்ல? அவங்க வராதனால இப்படி எல்லாம் சொல்றீங்களா? உங்ககிட்ட வரல அப்படின்றதுனால? அதெல்லாம் ஒரு சதவீதம் கூட இப்பவும் சொல்றோம். அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. மக்களினுடைய முன்னிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவை திரும்ப கொண்டு வர படக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய வாக்குகளை, இன்னைக்கு சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை கொள்ளடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் நிற்கிறாரு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிக்கும் மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்றோம். அவர்களுடைய வாக்கு விஜய் அவர்களுக்கு போய் சேர்த்துன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? யாருடைய வாக்கு? சிறுபான்மை மக்களுடைய, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். தொடர்ச்சியான ஏமாற்றம் தான், வேற என்னவா இருக்கும்? தொடர்ச்சியான ஏமாற்றம். அமைச்சரவையில பங்கு இல்லை, எம்எல்ஏ சீட்டுகள் இல்லை, கவுன்சிலர் இல்லை, உங்க கட்சியில பொறுப்புகள் இல்லை, மாவட்ட செயலாளர்கள் இல்லை. ஆனா அந்த இத பத்தி மட்டும் மக்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் நடக்கல அப்படின்றத பத்தி நிச்சயமா நினைப்பாங்க. என்னை போன்ற எத்தனை பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனைகளுக்கு விஜய் அவர்கள் எதுவும் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு அப்படின்றதெல்லாம் அந்த மக்கள் பார்க்க மாட்டாங்களா? வெறுமனே நம்மளுக்கு நடக்கல, இவர் தருவாரு அப்படின்னு நம்பிக்கை மட்டும் அடிப்படையில அவங்க போவாங்களா? சிஏஏ சட்டம் இயற்றப்படும் போது அதுக்கு முதல் குரல் கொடுத்த ஒரே தலைவர் ஃபர்ஸ்ட் அவர் தான் அறிக்கை கொடுத்தார். வக்பு சட்டத்துக்காக தமிழகம் முழுக்க அவர் தான் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். மற்ற கட்சிகளும் நடத்தியிருக்கு. மிக பிரம்மாண்டமா எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுக்க நடத்தியிருக்கிறாரு. அது எல்லா இடங்களையுமே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கு கவனம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ அது ஒன்று, அந்த 2 விஷயங்கள் எல்லாத்துக்குமே. அதாவது நான் என்ன சொல்றேன், கிறிஸ்தவர்களுடைய வாக்கு எதன் அடிப்படையில சொல்றீங்க சார்? கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளுமே சரி, எல்லாருடைய உரிமைகளும் தட்டி பறிக்கக்கூடியதுல இன்னைக்கு அதிமுகவை கைக்கூலியா வச்சுக்கிட்டு பிஜேபி RSS ரூபத்துல இன்னைக்கு உள்ள வருவதற்கு RSS அடிப்படையில ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி வச்சிருக்கு. புரியுதுங்களா? திமுகவும் அதுக்கு மாற்று சக்தி இல்லை. அதிமுக பிஜேபி திமுகவோட 99 கூட்டணி வைக்கும்போது அதுல இருந்த தமிழகத்தினுடைய துணைத் தலைவர் மைத்ரேயன் ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்தார். நான் RSS காரன், இது RSSக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? 25 ஆண்டுகள் அந்த அம்மாவோடைய படத்தை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு. 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. நான் பக்கம் RSS காரன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு அதை வேணான்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போயிருக்கிறாரு. இப்ப எப்படி மாறிட்டாரு? பெரியாரிஸ்டா மாறிட்டாரா? அறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாரா? கலைஞர் வகுத்த திமுக கட்சியினுடைய இதுக்கு ஒத்துழைக்கிறாரா? எதை சொல்ல போறீங்க? அப்போ ஆக மொத்தம் பொய்யர்கள் தான் நீங்க. உங்களுடைய பொய்யும் புரட்டும் இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். திரும்பவும் சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பிக்கு கூட திமுக சீட்டு கொடுக்கலையே. எந்த எம்பிக்கு கொடுத்தீங்க? இஸ்லாமியருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றேன். ஆமா, உங்க கட்சி சார்ந்து யாருக்கு கொடுத்தீங்க? எத்தனை மேயர் கொடுத்துருக்கீங்க? எத்தனை துணை மேயர் கொடுத்துருக்கீங்க? நான் பல இன்டர்வியூல கேட்டிருக்கேன். எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் பூர்த்தி செய்வார். நிச்சயமா செய்வார், செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் போட்டிருக்க அத்தனை குழுக்கள்லையுமே இஸ்லாமியர்கள் இடம் பெற்றிருக்கிறாங்க. தலைமை மாநில பொறுப்புகள்ல இருப்பவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த தேர்தல் குழுக்காண்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், இவங்க எல்லாம் இடம்பெற போறாங்க, அதுலயும் இஸ்லாமியர் இருக்கிறாரு. அதுதான் சார். அதுல அவங்க தேர்தல் அறிக்கையாக என்ன மாதிரியான வாக்குறுதிகளை நம்ம தாவேகா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பத்தி ஸ்வேதாக்கு இவ்வளவு அவசரம் ஏன்? தேர்தல் அறிக்கை தானே. இல்ல, ஏன் அதை கேட்கறேன்னா, இப்போ விஜய் அதிமுகவுல இருந்து முதல்கட்ட அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இந்த இப்பவும் சொல்றேன், திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா நிற்கக்கூடியவெல்லாம் அதிமுக. நாங்க இன்னும் 10 பேர் போய் சேர்ந்தாலும் அது எங்களுக்கு பெரிய பொருட்டு இல்லை. ஏன்னா அதிமுக காரங்க எங்க இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு திமுகவுக்கும் எங்க இருக்காங்க சார்? எதிர்கட்சியா இருக்கிறாங்க. நீங்க எங்க எதிர்கட்சியா அமைச்சாங்க.
எனக்கு 2026 பாருங்கன்னு சொல்றேன். அமைச்சாங்கன்னா வாக்குகளை திரட்டி தானே எதிர்க்கட்சியா உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க எப்படி அதுக்கப்புறம் கூடாரம் காலி ஆயிடுச்சு. மைத்ரேயன் எங்க போயிட்டாரு? திமுகவுக்கு போயிட்டாரு. அன்வர் ராஜா எங்க போயிட்டாரு? திமுகவுக்கு போயிட்டாரு. அதனால இப்போ மனோஜ் தங்கபாண்டி எங்க போயிட்டாரு? அங்க போயிட்டாரு. இருக்கக்கூடிய ஒருத்தரும் இன்னைக்கு அந்த பக்கம் தான். டிடிவி இந்த பக்கம் போனவொன்னா வைத்தியலிங்கம் அந்த பக்கம் போயிட்டாரு. இன்னொருத்தர் அந்த பக்கம் போயிட்டாரு. வைத்தியலிங்கம் அவர்கள்லாம் ஓபிஎஸ் அவர்கள் கூட இல்ல சார் இருந்தாங்க. அதுதான் சொல்றேன். டிடிவி அந்த பக்கம் போன உடனே இதுக்கு மேல இங்க தாங்காதுன்னு சொல்லி ஒருத்தர் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அப்போ உங்களுடைய வாழ்நாள் முழுக்க அதிமுக திமுகவையே எதிரியா பார்த்துக்கிட்டு இருந்தவர்கள் இன்னைக்கு எப்படி திமுக கிட்ட போறீங்க? சரி, திமுக அதிமுக பற்றி ஒண்ணுமே இல்லை, இந்த வாட்டி விஜய் தான் வெற்றி பெறுவாருன்னு சொல்றீங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் தமிழகம் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ பாஜக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே இருக்கு. முன்னைய தேர்தலை விட இப்போலாம் வந்து வாக்குகளும் சரி. இப்போ நீங்க வந்து பாஜக வந்து எதுவுமே அவங்க வந்து தமிழ்நாட்டிலே இல்லாத கட்சியை பத்தி நாங்க ஏன் சொல்லணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க ஸ்ட்ரென்தனிங் ஆயிட்டே தானே இருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க அதை மறுக்க முடியுமா? இருந்து உங்களால 4 எம்எல்ஏக்களை பெற முடிஞ்சது. நீங்க தைரியமான ஆளா இருந்தா 4 பேரையும் ராஜினாமா பண்ணிட்டு கூட்டணி உடஞ்சது இல்ல, அப்போ பை எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சிருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு உங்கள்கிட்ட வக்கும் இல்லை, திராணியும் இல்லை, உங்களுக்கான அதிகாரமும் இல்லை, மக்கள் கூட்டணியும் இல்லை. காசையும் சாராயத்தையும் கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வரீங்க, சாப்பாட்டையும். பாஜக ஆமா, வேற என்ன நிலைமை இருக்கு? பாஜக ஒரு 10 பேர் உங்க கேமராவை எடுத்துட்டு வாங்க. நேற்று போய் ஒரு சென்சஸ் எடுத்தீங்கல்ல, அதனுடைய ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? அதே மாதிரி வாங்க பாஜகவோட போவோம், 10 பேரை கூப்பிடுவோம். 10 பேர்ட்டையும் உங்களுடைய கொள்கை என்னன்னு கேளு. பாஜகவனுடைய கொள்கை என்ன? தமிழ்நாட்டினுடைய தலைவர் யாரு? பொருளாளர் யாரு? இது அடிப்படையா இதை கேளுங்க. கொள்கையை கூட சொல்ல வேணாம். அப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்கோன்றதே அவர்களுக்கு தெரியாது. தெரியாதவர்களுக்கு எப்படி இங்க வந்து பந்தியில் இடம் கிடைக்கும்? நிச்சயமா கிடைக்காது. ஓகே, அதனால பாஜக வந்து இப்ப மோடி அவர்கள் வராரு இன்றைக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, நீங்க 1000 முறை படையெடுத்தாலும் சரி, உங்களை விரட்டி அடிப்பதற்கு இங்க மக்கள் தயாராக இருக்கிறாங்க. தமிழகத்தை ஆனா நீங்க ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதே சார். மத்திய அரசாக இருக்கிறாங்க, இங்க வந்து வரமாட்டாங்கன்னு சொல்லி இப்படிதான் வந்து கேரளாவை சொன்னாங்க. அங்க ஒரு எம்பி வரலையா? அந்த மாதிரி கேரளாவிலும் இதே மாதிரியான கேரளா தமிழ்நாடு அசைக்கவே முடியாது அப்படின்ற பேச்சுதான், அப்படின்ற கருத்து தான் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்ப கேரளாவில வர மாதிரி தமிழ்நாட்டில் நாளைக்கு வர முடியாது. கேரளாக்கு என்ன பெருமை? பெருமை இல்ல சார். நீங்க அப்படி குறைச்ச எடை போடாதீங்க. ஏன் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி தட்டி கழிக்கிறீங்க? வந்து வரதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் நடந்துருச்சு? கேரளா மாற்றம் நடந்துருச்சு? ஒண்ணும் கிடையாது. அதுதான் இங்க நடக்க போகுதுன்னு சொல்றேன். எப்படி பாஜக வர போறாங்கன்னு சொல்றீங்களா? வந்தாலும் மாற்றம் இருக்காதுன்னு சொல்றீங்க. பாஜக வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அவங்க 4 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க. இந்த 4.5 ஆண்டுகள்ல எத்தனை மக்கள் இப்போ இந்த வருடம் மட்டும் எடுத்துப்போம், இந்த ஒரு 6 மாசத்துல எத்தனை போராட்டங்கள்ல இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தீங்க சொல்லுங்க. கோயிலை இடிக்க போறாங்க, கோயிலுக்கு இது பண்ண போறாங்க, கோயிலில் ஆடு வெட்டக்கூடாது, இதுக்கு தான் போய் நின்றுப்பீங்களே தவிர்த்து மதப்பிளவாதத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் தான் வந்து நின்றுப்பீங்களே தவிர்த்து ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் போராட்டங்கள்ல களத்தில் நின்றுருக்குறோம் அப்படின்றத ஒன்று சொல்லட்டும். வானதி அக்காவாக இருக்கட்டும், காந்தியா இருக்கட்டும், இன்னும் கூட இருக்க 2 பேராக இருக்கட்டும் சொல்லட்டும். சொல்வதற்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்கா? இல்லையே. ஸோ அதனால பாஜக வராதுன்னு ரொம்ப தைரியமா இருக்கிறீங்க? வரவே வராது. டார்ச் ரிமோட்டை தூக்கி போட்டு உடைச்சிட்டு அந்த ஆனா இப்ப வந்து திருப்பியும் போய் திமுகல போய் தஞ்சம் புகுந்துட்டு இருக்கிறாருல்ல. இப்ப அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க முன்னிறுத்திட்டு இருக்கிறாங்க. பியூஷ் கோயல் அவர்கள் அதுதான் சொல்றாங்க. இப்போ டிடிவி அவர்கள் இணைஞ்ச பிறகு என்டிஏ பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு, என்டிஏ அலைன்ஸ்ன்றது. அப்போ அவர் வந்து கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுறாரு. இப்போ பாஜக வந்து கூட்டணியை வந்து அமைப்பான். அதிமுக ஏத்துக்குதா? எடப்பாடி சொல்லியிருக்கிறாரா? எடப்பாடி அவர்கள் இன்னும் சொல்லல சார். ஆனா அதெல்லாம் திரும்ப சொல்றேன், இவர்களுடைய கைப்பாவையா அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அடிமையாக நக்கி பிழைக்கிறாங்கன்னு சொல்றேன். இதை விட வேற என்ன சொல்லணும்? அப்ப பாஜக தானே எல்லாத்துலயும் ஊடுருவலா இருக்குது. இந்த கூட்டணிகளை யார் பேசணும்? பியூஷ் கோயல் பேசணுமா? எடப்பாடியார் பேசணுமா? யார் தலைமையில, தமிழகத்துல யார் தலைமையில கூட்டணி? என்டிஏ தலைமையில கூட்டணியா, அதிமுக தலைமையில கூட்டணியா? விளக்கம் கொடுக்கணும்ல. அதுக்கே முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க எங்க இருந்து ஆட்சி அமைப்பீங்க? மக்கள் உங்களை எப்படி நம்புவாங்க? பாஜகவை இங்க யாரும் ஏத்துக்கல, சாமானிய மக்கள் ஏத்துக்கல, போராட்டக்காரர்கள் ஏத்துக்கல, இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஏத்துக்கல, தொடர்ச்சியாக போராடக்கூடிய மக்கள் ஏத்துக்கல, மாணவர்கள் ஏத்துக்கல, வெகுஜன மக்கள், பொதுஜன மக்கள் ஏத்துக்கல. நீங்க யாருக்கான அரசியலை பண்றதுக்கு வந்து 4 எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்க இல்லையா சார் போன சட்டமன்ற தேர்தலில்? மக்கள் அப்ப 4 எம்எல்ஏக்கள் சொல்றேன், அதிமுகவுடைய கூட்டணியில தான் நீங்க ஜெயிச்சீங்க. உங்களாலதான் தோத்து போயிட்டோன்னு அதே அதிமுக எடப்பாடியார் எதிர்கட்சியினுடைய தலைவர் அதுல இருந்த அத்தனை அமைச்சர்களும் போய் உங்களாலதான் தோத்து போனேன்னு எல்லா மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாங்க. ஆமாவா இல்லையா? கொடுத்தாங்கல்ல. அப்ப இன்னைக்கு எப்படி புனிதர்களா மாறிட்டாங்களா?
இதுக்கு எந்த வாஷிங் மிஷின்? ஆனா இப்பவும் கூட்டணி இருக்கு. இப்ப இந்த கூட்டணி மூலமாக வெற்றிகள் வரதானே செய்யும். எந்த கூட்டணி மூலமா? அதிமுகவோட கூட்டணி மூலமா. நீங்க தான் உங்களாலதான் தோத்து போனோம் தானமா பேட்டியே கொடுத்திருக்கீங்க. ராயபுரம் ஜெயக்குமார் அண்ணன் என்ன கொடுத்தாரு, CV சண்முகம் என்ன கொடுத்தாரு, செல்லூர் ராஜ் என்ன கொடுத்தாரு, RB உதயகுமார் என்ன கொடுத்தாரு. அப்ப தோக்க போறோம் தெரிஞ்சே கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? யாரு தோக்க போறோம் தெரிஞ்சே கூட்டணி? அவர்களுக்கான நிர்பந்தமாக இருக்கலாம், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பங்காளி சண்டைகளா இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பேச முடியாது இல்ல. தனிப்பட்ட விவகாரங்கள் எத்தனையோ இருக்கலாம். அவர்கள் எதுக்காக போய் அடங்கியிருக்காங்க? நான் என்ன கேட்குறேன், இங்கே தமிழ்நாட்டில் NDA கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா? அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்றது தான் எடப்பாடி என்ன சொல்றாரு. அவர் NDA தலைமையில கூட்டணி. இந்த முரண்பாடுக்கு யார் பதில் சொல்லணும்? ஜலீலா, அவங்க செய்தி தொடர்பாளர்கள். தாவேக்கால இருந்தா நான் சொல்லுவேன். நான் சொல்றத தாவேக்காவுடைய தலைமை அங்கீகரிக்கும், எனக்கு அனுமதி இல்லை. இப்போ இன்டைரக்டா ஒரு பவர் கெய்னிங்ல ஒரு இதுக்காக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா NDA. சோ இத பற்றி தாவேக்கா வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏன் சொல்லணும்? உங்க வீட்டை நீங்க பாருங்க, அதுக்கே உங்களால முடியல. பாஜக வளராது, தமிழ்நாட்டுல பாஜக வராதுன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி வராங்க இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? எந்த மாதிரி? இப்ப கூட்டணி அமைச்சு நாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது பாஜக இன்டைரக்ட்லி ரூல் தானே பண்ண போறாங்க. அதனால வேற அதுவுமே காப்பி அடிச்சு தானே சொல்லியிருக்கீங்க. இப்போ திரும்ப அதே விஷயத்தை தான் பதிவு பண்ணுறேன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. நீங்கள் யாரையும் குறைச்சல மதிப்பீடு செஞ்சிட முடியாது. தமிழக மக்கள் 2026 தலைவர் தளபதி அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு மக்களாட்சியை உருவாக்கணுன்றதுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் தமிழகம் முழுக்க எல்லா பயணங்களும் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மாவட்ட செயலாளர்களும் நகர செயலாளர் சார் ஜனவரி மாதம் ஃபுல்லா விஜய் அவர்கள் வந்து விட்னஸ் பண்ண முடியல. ஒரே அமைதியாக தலைமையில இருந்துட்டு இருக்கு. அது அவங்களுடைய பாரு. நான் என்ன கேட்கிறேன், அவர் அமைதியா இருக்கிறதுனால திமுக ஏதாவது பிரச்சனையா? திமுகவுக்கு பிரச்சனை இல்லை சார். இப்ப எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. ரெண்டு கட்சிகளுமே வந்து செயல்பட்டு இருக்காங்க. பிரச்சனை யாருக்கு? அது பிரச்சனைன்னு கேட்கல சார். இப்ப நாங்க வந்து உங்ககிட்ட கேட்கிறோம். இப்ப அதிமுகவும் சரி திமுக சரி தேர்தல் வேலைகளை துரிதமா செஞ்சுட்டு இருக்காங்க. தலைவர்கள் வந்து தினந்தோறும் மக்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பின்தங்கி போகலையா? அமைதியாவே இருக்கிறாரே அப்படின்ற கேள்வி. பின்தங்கியும் போகல, எல்லா இடங்கள்லயுமே எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இவ்வளவு நாள் பார்க்கவே முடியல. இந்த மாதம் ஃபுல்லா விஜய் அவர்கள் வந்து அவர்தான் போய் பண்ணணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. மக்களை சந்திக்காமே வந்து அப்போ வெற்றி பெற்றுவாருன்னு சொல்றீங்களா? எடப்பாடியார் கூட்டத்துல ஒரு கொடி பறந்தப்பவுமே ஆரவாரத்தை பார்த்து இதை பாருங்க புலையார் சொல்லி போட்டிருக்கு. ஒரு கொடிக்குமே இங்க மரியாதை இருக்குன்னா அது தமிழக கட்சி கழகத்தினுடைய கொடிக்கு தான். ஒரு பாட்டுக்கு இன்னைக்கு போகக்கூடிய ஸ்கூல் பசங்க வரைக்கும் போகுதுன்னா அது ஒரு கட்சி பாட்டுன்னா அது தமிழக கட்சி கழகத்தினுடைய பாட்டு தான். மறுக்கிறீங்களா? இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய பிரச்சனைகள் முடிஞ்ச அப்புறம் தான் விஜய் வெளியில வருவாரா இல்ல எப்படி சார்? அதான் கேள்வி. நீங்க அதெல்லாம் ஜனநாயகனுக்கும் இதுக்கும் அரசியலுக்கும் எந்த முடிச்சும் போட வேண்டிய அவசியம் இல்லை. 25ஆம் தேதி கலந்தாய்வு கூட்டம் வச்சிருக்கிறாரு மகாபலிபுரத்தில் 4 பாயிண்ட்ஸ்ல அந்த திடல்ல நடக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பேசுறாரு. தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நானே வந்து இப்போ எல்லா பொதுக்கூட்டங்களிலும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். நாளைக்கு திருநெல்வேலியிலையுமே பேசுகிறேன். எல்லா பக்கமும் கூட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தேர்தல் வேலை இன்றைக்குமே தலைமை அலுவலகத்தில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தலுக்கான வியூகங்கள் என்னென்ன அமைக்கணுமோ அது எல்லாத்தையுமே கலந்த ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்திருக்கு, முந்தா நாள் நடந்திருக்கு, இன்றைக்குமே கூட்டம் நடந்திருக்கு. தொடர்ச்சியான வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விசில் சின்னத்தை அறிவிச்சிருக்கிறீங்க. மக்கள் மத்தியிலும் போய் எப்படி போய் சேர்ந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் இன்னும் தேர்தலை ஒட்டி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது தாவே கிட்ட இருந்து. எப்படி இதை மூவ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. சாமானியர்களுக்கு, உறக்கத்தில் இருப்பவர்களுக்கும், நம்ம இதுதான் அப்படின்றத ஒரு பட்டுட்டமோன்று இருப்பவர்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான், நீங்கள் அடிமையாக இருப்பது தவறல்ல, அடிமை என்பதை உணராமல் இருப்பதே தவறு அப்படின்றத அதை இந்த விசில் வந்து தட்டி எழுப்பியிருக்குன்னு சொல்கிறேன். தட்டி சத்தம் போட்டு எழுப்பி இதை வந்து நீங்கள் விஜய் அவர்கள் வந்து இதை சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. நிச்சயமா. நன்றி சார். வாழ்த்து.